Hi everyone, welcome back to my channel. நம்முடைய சேனல்ல இன்னைக்கு ரொம்பவே சூப்பரான டிஃபரண்டான கிறிஸ்பியான ஒரு இன்ஸ்டன்ட் ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த ரெசிபி செய்யிறதுக்கு ரொம்ப அதிகமான டைம்ல நமக்கு தேவை கிடையாது. only 5 minutes தான். ரொம்ப சீக்கிரமா நம்ம ரெடி பண்ணிரலாம். குழந்தைகளுக்கு ரொம்பவே பிடிச்ச என்ஜாய் பண்ணி சாப்பிடுற மாதிரியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான். ரொம்பவே கிறிஸ்பியா சாக்லேட்டியா இருக்கும். நீங்க அவங்களுக்கு prepare பண்ற ஸ்நாக்ஸ் பாக்ஸ் ரெசிபில இத கூட நீங்க prepare பண்ணி கொடுக்கலாம். ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. நம்ம வீட்டுக்கு கெஸ்ட்ங்க யாராவது டக்குன்னு வந்துட்டாங்க அப்படினா அவங்களுக்கு உடனே செஞ்சு கொடுக்கிறதுக்கு இந்த ரெசிபி ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரெண்டு பொருளை வச்சு மட்டும் தான் இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி நம்ம prepare பண்ண போறோம். ரொம்ப ஈஸிங்க இத செய்யிறது. எப்படி செய்யலாம்ன்றத பார்க்கலாம் வாங்க. இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி பண்றதுக்கு நான் வந்து 8 பிரெட் ஸ்லைசஸ் எடுத்துர்க்கேன். நீங்க கோதுமையில செஞ்சதோ இல்ல மைதால செஞ்சதோ எது வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு கிளாஸ் வச்சு ரவுண்ட் ஷேப்ல கட் பண்ணி எடுத்துக்கோங்க எல்லாத்தையுமே. இதுக்குள்ள வச்சு ஸ்டஃப் பண்றதுக்கு 10 rupees dairy milk ஒன்னு எடுத்துக்கோங்க. இதுலயே ஆல்ரெடி ஸ்கொயர் ஷேப்ல தான் அவன் டிசைன்ஸ் கொடுத்திருப்பான். அந்த டிசைன்ல இருக்கிற மாதிரி அந்த ஸ்கொயர் ஷேப்லயே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ரவுண்ட் ஷேப்ல கட் பண்ண இந்த பிரெட் ஸ்லைஸை கையில எடுத்துக்கோங்க. இது கூடவே 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல்லா ரவுண்ட் ஷேப்ல சுத்தியும் இந்த மாதிரி மில்கை லைட்டா அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கு எதுக்காக நம்ம அப்ளை பண்றோம் அப்படினா ஜஸ்ட் ஒரு பைண்டிங் பர்பஸ்க்காக தான் அப்ளை பண்றோம். இதுக்குள்ள ஒரே ஒரு சாக்லேட் பீஸை வச்சுட்டு மேலே இன்னொரு பிரெட் ஸ்லைஸை வச்சு லைட்டா பிரஸ் பண்ணிக்கோங்க. அது அப்படியே ஒட்டிரும். நம்ம சுத்தியும் இந்த மாதிரி மில்க் அப்ளை பண்ணிருக்கறனால ஜஸ்ட் ஒரு லைட்டா பிரஸ் பண்ணாலே அது ஃபுல்லா நல்லா பைண்ட் ஆயிரும். இதே மாதிரி எல்லா பிரெட் ஸ்லைசஸையும் நீங்க பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு ஒரு 4 பீஸ் ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பிரெட் பீசஸை டோஸ்ட் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பேனில் 1 ஸ்பூன் அளவுக்கு நான் கீ சேர்க்குறேன். ஆயிலுக்கு பதிலாக இதை நீங்கள் கீயில் டோஸ்ட் பண்ணுங்கள். அப்போ தான் இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். முடிஞ்ச அளவுக்கு ஆயிலுக்கு பதிலாக கீ அப்ளை பண்ணி டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. கீயில் பண்ணுறப்போ அதோட டேஸ்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால தான். சப்போஸ் கீ இல்லை அப்படின்னா பரவாயில்ல, நீங்கள் ஆயிலே கூட பண்ணிக்கலாம். இதை சுற்றியும் 1 ஸ்பூன் அளவுக்கு கீ அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு மேலேயும் கொஞ்சம் கீ அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம திருப்பி போடுறப்போ இது லைட் கோல்டன் கலரில் வரணும். அப்போ தான் இது பார்க்கவும் நல்லா அழகாக இருக்கும். இதை நீங்கள் பண்ணுறப்போ சிம்மில் வச்சு தான் பண்ணணும். ஒரு 2 மினிட்ஸ்லேயே லைட் கோல்டன் கலரில் வந்துடும். பாருங்கள், இப்போ திருப்பி விட்டுடலாம். நம்ம இந்த சைட்லேயும் கீ அப்ளை பண்ணியிருக்கனால இதே கலர் அந்த பக்கமும் வந்துடும். ஸோ ஒரு 3 மினிட்ஸ்லேயே இது 2 பக்கமும் நம்ம நல்லா இந்த மாதிரி கோல்டன் கலர் வர அளவுக்கு நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அகைன் சுற்றியும் 1 ஸ்பூன் அளவுக்கு கீ அப்ளை பண்ணிக்கோங்க. 2 பக்கமுமே லைட் கோல்டன் கலர் வர அளவுக்கு டோஸ்ட் பண்ணாலே போதும். ஒரு 2 to 3 மினிட்ஸ்லேயே இது டோஸ்ட் ஆயிரும். அவ்வளோதான், நம்முடைய பிரெட் பீசஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்துடலாம். இது ரொம்பவே கிறிஸ்பியாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக கிட்ஸ் எல்லாருமே லைக் பண்ணி என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இது செய்யறதுக்கும் அதிகமான டைம்லாம் தேவை கிடையாது. ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக டக்குன்னு செஞ்சிடலாம். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான கிறிஸ்பியான இன்ஸ்டன்ட் ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதை உள்ளே கட் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்றதை நீங்களே பாருங்கள். உள்ள சாக்லேட் நல்லா மெல்ட் ஆகி சாக்லேட்டியாக இருக்கும். பார்க்கும்போதே சாப்பிடணும் போல தோணும். ஸோ கிட்ஸுக்கு ரொம்பவே பிடிச்ச மாதிரியான ஒரு ரெசிபி தான். உங்கள் வீட்டில் இருக்கிற கிட்ஸுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக் என்னோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இப்போ ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா இப்போ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் சேர்த்தே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபிஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கரெக்டாக வரும். இந்த மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ரெசிபியோட மீண்டும் சந்திக்கலாம்.